Welcome to BKR Chemistry Classes. நம்ம இன்னைக்கு ஆர் அண்ட் பார் எஸ் கான்ஃபிகரேஷன் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் அண்ட் தே டேக் லாட் ஆஃப் டைம் டு சால்வ் இஸ் ஆர்என்எஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ ஐல் teach you small tips and tricks to how easily crack this RNS configuration. Okay, let us see. So first ஒரு RSN configuration நம்ம செய்யணும்னா இல்லை நம்ம கொடுக்கணும்னா அதுக்கு நம்ம சிஐபி நாமன்க்ளேச்சர் யூஸ் பண்ணி ஆர்என்எஸ் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். சிஐபினா கான், இன்கால், ப்ரெலாக். ஸோ இவங்க ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஆர்என்எஸ் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் required is a chiral carbon. We need a chiral carbon. So a chiral carbon is a carbon attached to four different substituents. Carbon attached to four different substituents is known as chiral carbon. So suppose I take carbon with methyl, something like this. So you can see in the carbon chiral carbon. So in the carbon chiral carbon. ஸோ இந்த கார்பனில் ரெண்டுமே ஹைட்ரஜன். ஸோ இது கைரல் கார்பன் கிடையாது. இதில் மூணுமே ஹைட்ரஜன், இந்த கைரல் கார்பன் கிடையாது. இதுலேயும் மூணு ஹைட்ரஜன், இந்த கைரல் கார்பன் கிடையாது. ஸோ ஒரு கைரல் கார்பன்னா அந்த கார்பனை சுற்றி ஃபோர் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டியூவன்ஸ் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் எ கைரல் கார்பன். ஸோ ஒரு கைரல் கார்பனில் 4 வித்தியாசமான சப்ஸ்டியூவன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் 4 வித்தியாசமான சப்ஸ்டியூவன்ஸ் இருக்கா, அப்போ அது ஒரு கைரல் கார்பன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ ஒரு கைரல் கார்பன் பார்த்துட்டோமா? கைரல் கார்பன் பார்த்ததுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற சப்ஸ்டியூவன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஆன் வாட்? ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஆன் atomic number. Priority based on atomic number. So atomic number, so highest atomic number, first priority. Lowest atomic number, fourth priority. ஏன்னா 4 different substituents. So we have 4 different substituent இல்லையா? ஸோ நம்மள்ட்ட 4 டிஃப்ரெண்ட் சப்ஸ்டியூண்ட் இருக்குது. ஸோ அதை நான் 1, 2, 3, 4ன்னு ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறோம். அதில் 1க்கு தான் ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர், 4க்கு லோவஸ்ட் அட்டாமிக் நம்பர். ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கைரல் கார்பன் இருக்கா இல்லையா பார்க்குறீங்க. அடுத்து அந்த கைரல் கார்பனில் சுற்றி இருக்கிற சப்ஸ்டியூவன்ஸ்க்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. எப்படி ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க? ஸோ ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஆன் த டைரக்ட்லி அட்டாச்ட் ஆட்டம். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. டைரக்ட்லி அட்டாச்ட் ஆட்டமை நீங்கள் அண்டர்லைன் பண்ணுறீங்க. அண்டர்லைன் பண்ணி அதோட அட்டாமிக் நம்பர் பார்க்குறீங்க. அட்டாமிக் நம்பர் பார்த்து ஹையஸ்ட் அட்டாமிக் டு லோவஸ்ட் அட்டாமிக் நம்பர் ரேஞ்ச் கொடுக்குறீங்க. அதுக்கடுத்து 1, 2, 3, 4ன்னு லேபிள் பண்ணுறீங்க. இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஓகே, நான் அட்டாமிக் நம்பர் கொடுத்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ கார்பன் சுற்றி எனக்கு இந்த மாதிரி இருக்குது. A, B, C, D 4 வித்தியாசமான சப்ஸ்டியூன்ஸ். சப்போஸ் A ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, B செகண்ட் ப்ரையாரிட்டி, 3 C தேர்ட் ப்ரையாரிட்டி அண்ட் D ஃபோர்த் ப்ரையாரிட்டி. இது கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் என்ன செய்யணும்னா, தேர்ட் ஸ்டெப்பில் ஐ ஷுட் ட்ரா அ செமி சர்க்கிள். I should draw a semicircle. So I should draw a semicircle from 1 to 2 to 3. So from 1 to 2 to 3, I should draw a semicircle. So if this semicircle traverse clockwise போகுதா இல்லை ஆன்டி கிளாக்வைஸ் போகுதான்னு பார்க்கணும். அந்த செமிசர்க்கிள் கிளாக்வைஸாக இருக்கா ஆன்டி கிளாக்வைஸாக இருக்கான்னு பார்க்கணும். கிளாக்வைஸ்னா ஆர், ஆர்னா ரைட், ரெக்டஸ். Anti-clockwise na S. S na sinister, which means left. So clockwise or right is R. Anti-clockwise or left-hand side is S. So இதுதான் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு கைரல் கார்பன் லொக்கேட் பண்ணுறீங்க. அந்த கைரல் கார்பன் சுற்றி இருக்கிற 4 சப்ஸ்டியூவன்ஸை 1 to 4ன்னு லேபிள் பண்ணுறீங்க. லேபிள் பண்ணுறது எப்படி லேபிள் பண்ணுறோம்? பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர் லேபிள் பண்ணுறோம். அது லேபிள் பண்ணி அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க. ப்ரையாரிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த 1, 2, 3, 4 செமி சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க. 1, 2, 3, 1, 2, 2, 2, 3 ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க. அந்த செமி சர்க்கிள் கிளாக் வைஸாக சுற்றுதா பார்க்குறீங்க, இல்லைன்னா
ஆன்டி கிளாக்வைஸா சுத்த தான் பார்க்குறீங்க. கிளாக்வைஸா சுத்துச்சுன்னா ஆர் கான்ஃபிகரேஷன், ஆன்டி கிளாக்வைஸ் சுத்துச்சுன்னா எஸ் கான்ஃபிகரேஷன். இஸ் தட் கிளியர்? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், கைரல் கார்பன் கண்டுபிடிச்சிட்டோம். கைரல் கார்பன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம், நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரையாரிட்டி குடுத்துட்டோம். ப்ரையாரிட்டி குடுத்ததுக்கப்புறம், நம்ம அந்த ப்ரையாரிட்டிய நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணோம். அந்த செமி சர்க்கிள் ட்ரா பண்றப்ப, அது கிளாக் வைஸா சுத்துதா, இல்ல ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துதா பார்த்தோம். ஸோ கிளாக் வைஸ் சுத்துச்சுன்னா ஆர், ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துச்சுன்னா எஸ். முடிஞ்சது. தட்ஸ் ஆல். வெரி ஈஸி. ஃபினிஷ்ட். ஓகே. ஸோ லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு கைரல் கார்பன். கார்பன். ஸோ அந்த கார்பன் சுத்தி CH3 அயோடின் நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஸோ CH2, CH3 ஓகேவா? ஸோ இதில அயோடினுக்கு ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர். ஸோ அயோடினுக்கு ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர்னா அயோடினுக்கு என்ன ப்ரையாரிட்டி வரும்? அயோடின் வில் கெட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. தென் இந்த கார்பன் இப்ப 2மே கார்பன் ஆயிருச்சு. ஸோ எனக்கு ஒரு சின்ன சிக்கல் ஆயிருச்சு. ஸோ இப்ப எனக்கு இந்த மாரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணும்? இப்ப 2 டைரக்ட்லி அட்டாச்ட் ஆட்டம் இங்க அயோடின், ஹைட்ரஜன், கார்பன். ஸோ அயோடின், ஹைட்ரஜன் வித்தியாசமான ஆட்டம். ஸோ பிரச்சனை இல்ல. இங்க 2மே கார்பன். இப்ப இந்த 2 கார்பனுக்கு நான் எப்படி ப்ரையாரிட்டி குடுக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன். இந்த கார்பன் பார்த்தோம்னா, இந்த கார்பன் சுத்தி 3மே ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஆனா இந்த பர்ட்டிகுலர் ஈத்தாயில்ல பார்த்தோம்னா, அந்த கார்பன் அட்டாச்ட் டூ செகண்ட் கார்பன். ஃபர்ஸ்ட் கார்பன்ல 2 ஹைட்ரஜன், செகண்ட் கார்பன்ல 3 ஹைட்ரஜன். இதான் ஈத்தாயில் குரூப். ஸோ இதான் நம்ம டைரக்ட்லி அட்டாச்ட் ஆட்டம். அந்த டைரக்ட்லி அட்டாச்ட் ஆட்டம்ல என்ன அட்டாச் ஆயிருக்கு? ஒரு ஹைட்ரஜன், இன்னொரு ஹைட்ரஜன், அடுத்து ஒரு கார்பன். ஸோ இந்த கார்பன சுத்தி ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இப்ப இங்க 3மே ஹைட்ரஜன், இங்க 2 ஹைட்ரஜன், 1 கார்பன். ஸோ இதுக்கு என்ன ஆயிரும்? செகண்ட் பிரையாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி, செகண்ட் பிரையாரிட்டி. ஸோ இந்த கார்பன் கம்பேர் பண்றப்ப இந்த கார்பனுக்கு செகண்ட் பிரையாரிட்டி, இதுக்கு தேர்ட் பிரையாரிட்டி, இதுக்கு ஃபோர்த் பிரையாரிட்டி. ஓகே. வெல் அண்ட் குட். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிரையாரிட்டி அசைன் பண்ணிட்டோம். ஸோ பிரையாரிட்டி அசைன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? செமி சர்க்கிள் ட்ரா பண்ணணும். 1, 2, 3 1, 2, 3 ட்ரா பண்ணியாச்சு. ஸோ அப்ப இது என்ன கான்ஃபிகரேஷன்? கிளாக் வைஸா சுத்துது. தேர்ஃபோர் இட் இஸ் ஆர் கான்ஃபிகரேஷன். ஃபினிஷ்ட். சிம்பிள். Simple as this. Let us see one more example. So I have carbon with OH, hydrogen, CH3, CH. Let me take Br. ஓகே. கொஞ்சம் சிம்பிளா உங்களுக்கு குடுத்து பார்க்குறேன். ஸோ இங்க எனக்கு புரோமின், ஆக்ஸிஜன், கார்பன், ஹைட்ரஜன். இப்ப பிரையாரிட்டி குடுங்க பார்ப்போம். ஸோ பிரையாரிட்டி எப்படி குடுக்கணும்? ஸோ கார்பனுக்கு கார்பன், ஹைட்ரஜன். ஸோ கார்பன், oxygen, bromine, hydrogen. Bromine का highest priority because bromine highest atomic number. அதுக்கடுத்து oxygen second, carbon third, hydrogen fourth. பண்ணியாச்சா? priority குடுத்தாச்சா? அடுத்து 1, 2, 3 இதுவும் clock wise சுத்துது. therefore R configuration. Very simple. Suppose சின்ன கன்ஃபியூஷன் கொண்டு வரேன் உங்களுக்கு. இப்ப 3மே கார்பன். 3மே கார்பன். இப்போ 3மே கார்பன். இங்கேயும் கார்பன், இங்கேயும் கார்பன், இங்கேயும் கார்பன், இங்க ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் ஃபோர்த் பிரையாரிட்டி. ஆப்வியஸா ஃபோர்த் பிரையாரிட்டி. இப்ப இந்த கார்பன்ல என்ன இருக்கு? இந்த கார்பன்ல 3மே ஹைட்ரஜன். இந்த கார்பன்ல ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன். இப்ப இங்க C டபுள் பாண்டோ OH கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ ஒரு டபுள் பாண்டட் ஆட்டம் குடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் அட்டாச்ட் டு தி ஆட்டம் வித் 2 சிங்கிள் பாண்ட்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ இதான் நம்ம பிரையாரிட்டிய பார்க்குறப்ப நம்ம இப்படி தான் பார்க்கணும். ஒரு டபுள் பாண்ட் ஓனா அந்த கார்பனோட 2 ஆக்ஸிஜன் அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ COOHன்னா என்ன அர்த்தம்? கார்பன். இந்த டபுள் பாண்ட் ஓனால 2 ஆக்ஸிஜன். அதுக்கடுத்து இங்க ஒரு ஆக்ஸிஜன் இருக்கு இல்லையா? ஸோ 3 ஆக்ஸிஜன். ஸோ COHன்னா கார்பன் அட்டாச்ட் டூ 3 ஆக்ஸிஜன்ஸ். 3 ஆக்ஸிஜன் அர்த்தம். அப்ப இப்ப பிரையாரிட்டி பாருங்க. இந்த கார்பன்ல ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன். இங்க 3மே ஹைட்ரஜன். இங்க 3மே ஆக்ஸிஜன். ஸோ ஆப்வியஸா இது ஓவர் ஹேண்ட் அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இது இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுரும். ஸோ இதுக்கு COHக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. இங்க HH கார்பன் இருக்கிறதுனால இதுக்கு செகண்ட் பிரையாரிட்டி. இங்க CHனால தேர்ட் பிரையாரிட்டி அண்ட் ஹைட்ரஜன் ஃபோர்த் பிரையாரிட்டி. ஸோ 1, 2, 3 எப்படி டிராவர்ஸ் பண்ணுது? அகைன் கிளாக் வைஸ். ஸோ நான் எதிர்பார்க்காம எல்லாமே ஆர் கான்ஃபிகரேஷனா வருது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இதுவும் என்ன ஆயிடுச்சு? திஸ் ஆல்சோ ஹேஸ் ஆர் கான்ஃபிகரேஷன். இஸ் தட் ஓகே? ஸோ இது ஆர். ஸோ இப்போ C ட்ரிபிள் பாண்ட் C இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த கார்பன் அட்டாச்ட் டூ 3 கார்பன் அர்த்தம். திஸ் கார்பன் இஸ் அட்டாச்ட் டூ 3 கார்பன் அர்த்தம். ஓகே. அதுக்கு அந்த அடுத்த கார்பன் என்ன? இங்க என்ன ஆகுது? இந்த கார்பனும் 3 கார்பன்ஸோட அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ திஸ் கார்பன் இஸ் அட்டாச்ட் டூ 3 கார்பன் அண்ட் 1 ஹைட்ரஜன் அர்த்தம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட்
மீன்ஸ் ஓகே. ஸோ டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட்னா இட் இஸ் அட்டாச்ட் டு மல்டிபிள் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ்ன்னு அர்த்தம். ஓகே. இது ரொம்ப சிம்பிளா போயிட்டுருக்கா? ஓகே. இப்ப சின்ன ட்விஸ்ட்ட கொண்டு வரேன். சப்போஸ் எனக்கு இப்படி இருக்கு. ஸோ ஐ ஹேவ் Br, ஹைட்ரஜன், OH, CH3. இதுல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதில என்ன ஆயிடுச்சு? இது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி, ஆக்ஸிஜன் செகண்ட் பிரையாரிட்டி, கார்பன் தேர்ட் பிரையாரிட்டி, ஹைட்ரஜன் ஃபோர்த் பிரையாரிட்டி. ஸோ அகைன் 1, 2, 3 ஓ காட்! அகைன் இதுவும் 6 தான் வருது. அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இது தப்பான கான்ஃபிகரேஷன். என்ன சிக்கல் இங்க? எப்பவுமே நம்ம கான்ஃபிகரேஷன் குடுக்குறப்ப லீஸ்ட் பிரையாரிட்டி என்னவா இருக்கணும்? அவே ஃப்ரம் அஸ். இட் ஷுட் பி ஃபார் அண்ட் ஷுட் பி அவே ஃப்ரம் அஸ். நம்மள்ட்ட தூரமா இருக்கணும். So least priority should be away from us. While giving priority, the least priority group should be away from us. அப்ப அவேனா என்ன அர்த்தம் இங்க? அவேனா சப்போஸ் நான் இந்த மாரி ஒரு ஃபிஷர் கார்பன் நான் வரையறேன்னா, இது ஹாரிசான்டல்ன்னு சொல்லுவோம். இதுக்கு ஹாரிசான்டல்ன்னு சொல்லுவோம். ஓகே. இது வெர்டிகல் இது வெர்டிகல் லைன். ஸோ ஹாரிசான்டல்ல இருக்கிற குரூப்ஸ நம்ம என்ன சொல்லுவோம்னா, நியர் குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹாரிசான்டல்ல நம்மளுக்கு இருக்கு ஏ, பி, சி, டி இருக்குன்னா, பி அண்ட் சி. பி அண்ட் சி நியர் பக்கத்துல இருக்கு நம்மளுக்கு. ஏ அண்ட் டி ஏ அண்ட் டி எங்க இருக்குன்னா, ஃபாரா இருக்குன்னு அர்த்தம். ஸோ வெர்டிகல் லைன்ல இருந்துச்சுன்னா அது ஃபார். அதே ஹாரிசான்டல் லைன்ல இருந்துச்சுன்னா அது நியர். ஸோ ஸோ வெர்டிகல்ல இருக்குன்னா அது ஃபார் குரூப். ஃபார் நம்மள்ட்ட தூரமா இருக்கு. ஸோ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாத்துலயுமே ஹெச் வெர்டிகல்ல இருக்கு. இங்கேயும் ஹெச் வெர்டிகல்ல இருக்கு. லீஸ்ட் பிரையாரிட்டி வெர்டிகல்ல இருக்கு. அப்ப நம்ம குடுத்த கான்ஃபிகரேஷன் கரெக்ட்டான கான்ஃபிகரேஷன். பிரச்சனை இல்ல. ஆனா இந்த 4வது எக்ஸாம்பிள்ல ஹைட்ரஜன் எங்க வந்துருச்சு? அது ஹாரிசான்டல்ல மாட்டிருச்சு. ஹாரிசான்டல்ல இருக்கிறப்ப நீங்க கான்ஃபிகரேஷன் குடுத்தீங்கன்னா, தப்பான கான்ஃபிகரேஷனா வரும். ஸோ நான் என்ன பண்றது? ஸோ நீங்க ஹாரிசான்டல்ல இருக்கிறப்ப நீங்க கான்ஃபிகரேஷன் குடுத்தீங்கன்னா, தப்பான கான்ஃபிகரேஷன். அத அடிச்சுட்டு என்ன செய்யணும்? அடுத்த கான்ஃபிகரேஷன் எழுதணும். முடிஞ்சுச்சு. வெரி சிம்பிள். ஸோ வேற எதுவுமே பண்ண வேணாம். ஹாரிசான்டல்ல இருக்க அப்படியே இருக்கட்டும். எதுவுமே செய்யாதீங்க. ஹாரிசான்டல்ல இருக்கிறபடியே நீங்க என்ன பண்ணுங்க, கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணிருங்க. வர்ற கான்ஃபிகரேஷன் அடிச்சுட்டு அடுத்த கான்ஃபிகரேஷன் எழுதுங்க. அதான் கரெக்ட்டான கான்ஃபிகரேஷன். இருக்கிறது 2டே 2 தான். R இல்லன்னா S. அப்ப R தப்புனா என்ன இருக்கு? S தானே ஆன்ஸர். ஃபினிஷ்ட். இதுக்கு உட்காந்து நீங்க அந்த எக்ஸ்சேஞ்ச், இன்டர்சேஞ்ச் தட் இஸ் அந்த ஹைட்ரஜன் என்னன்னா வெர்டிகல் பொசிஷன் கொண்டு வரணும். வெர்டிகலா கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அசைன் பண்ணுவாங்க. அது அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கன்சியூமிங். அதுல தான் நம்ம என்ன பண்றோம்னா, டைம லூஸ் பண்றோம். ஸோ லீஸ்ட் பிரையாரிட்டி நம்மளுக்கு ஹாரிசான்டல் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஹாரிசான்டல் இருந்தபடி நீங்க என்ன பண்றீங்க? கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணிறீங்க. ஸோ ஹாரிசான்டல்ல இருக்கிறபடி கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணீங்கன்னா, தப்பான கான்ஃபிகரேஷன் தெரியும் இல்லையா நம்மளுக்கு? இப்ப அந்த கான்ஃபிகரேஷன் அடிச்சுட்டு அடுத்த கான்ஃபிகரேஷன் எழுதுனீங்கன்னா, அதான் உங்களோட ஆன்ஸர். ஸோ இங்க த ரைட் ஆன்ஸர் இஸ் எஸ் கான்ஃபிகரேஷன். சப்போஸ் நம்மளுக்கு இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் குடுத்துருக்காங்க. கார்பன், புரோமின் NH2 டியூட்டீரியம். ஓகே. இப்ப நம்ம டைரக்ட்லி அட்டாச்ட் ஆட்டம் பார்ப்போம். புரோமின், நைட்ரஜன், hydrogen, deuterium. Now how to give the priorities? ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் கிளியர் கட்டாக நம்மளுக்கு தெரியுது புரோமின்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, நைட்ரஜனுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர். நவ் ஹைட்ரஜன் அண்ட் டியூட்டீரியம். ஹைட்ரஜன் டியூட்டீரியம் ஆர் ஐசோடோப்ஸ். ஸோ ஐசோடோப்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, தி ஐசோடோப் வித் ஹையஸ்ட் மாஸ், the high isotope with highest mass should be given higher priority. Higher priority. So hydrogen deuteriumல hydrogen ஓட deuterium ஓட mass அதிகம். Therefore, deuterium will get third priority. Hydrogen will get the fourth priority. So, அடுத்த rule என்னது? Suppose directly attached atom are isotopes of each other. Isotopesனா atoms with same atomic number, different mass number. அப்படி இருக்கிறப்ப என்ன செய்யணும்? highest atomic mass இருக்கிற atomக்கு நீங்க என்ன செய்யணும்? higher priority குடுத்துடணும். ஓகே. ஸோ இப்போ ப்ரையாரிட்டி கொடுத்தாச்சு. 1, 2, 3. என்ன கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன்? லீஸ்ட் ப்ரையாரிட்டி வெர்டிகலா இருக்கான்னு பார்க்கணும். வெர்டிகலா இருக்குது. அப்போ அப்படியே அசைன் பண்ணிடலாம். ஹாரிசான்டல்ல இருந்தா என்ன பண்ணணும்? வந்திருக்கிற கான்ஃபிகரேஷன அடிச்சுட்டு அடுத்த கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஸோ இங்க எதுவுமே செய்ய வேணாம். ஸோ இது ஆன்டி கிளாக்வைஸ் சுத்துது. ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் சுத்துது. தேர்ஃபோர் எஸ் கான்ஃபிகரேஷன். நீங்க கான்ஃபிகரேஷன் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா லீஸ்ட் ப்ரையாரிட்டி எங்க இருக்கு? லீஸ்ட் ப்ரையாரிட்டி வெர்டிகல்ல இருக்கு. வெர்டிகல்ல இருக்கு. அப்போ எஸ் இஸ் தி ரைட் கான்ஃபிகரேஷன். நான் இப்போ ஒரு வெஜ்டு ஸ்ட்ரக்சர் எழுதுறேன். வெஜ்டு ஸ்ட்ரக்சர். ஸோ வெஜ்டு ஸ்ட்ரக்சர்ல திக் வெஜ்னா என்ன அர்த்தம்? நியர்னு அர்த்தம்.
அண்ட் டேஷ்ட் வெஜ்னா என்னன்னா, அது ஃபார்ன்னு அர்த்தம். ஸோ, இப்ப இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் குடுத்தா, நீங்க எப்படி அதுக்கு ஆர்&எஸ் குடுப்பீங்க? ஸோ, ஒண்ணுமே இல்ல. நீங்க வியூ பண்ற பாயிண்ட் தான் நீங்க பார்க்கணும். ஸோ, வியூ பண்ற பாயிண்ட் ஷுட் பி அவே ஃப்ரம் தி ஃபார் குரூப். ஸோ, நான் இங்கருந்து வியூ பண்ண போறேன். இப்ப ஃபார் எங்க இருக்கு? எனக்கு தூரமா இருக்கு. ஸோ, நான் இங்கருந்து வியூ பண்ணேன்னா, ஸோ என்னோட கண் பார்வை இங்க இருக்கு. ஸோ, ஐ அம் வியூயிங் ஃப்ரம் திஸ் சைட்னா, எனக்கு என்ன இருக்கு? திஸ் ஃபார் குரூப் இஸ் அவே ஃப்ரம் மை வியூ பாயிண்ட். ஸோ, இந்த மாரி வியூ பண்ணணும். லெட் அஸ் டேக் ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள். So, I have taken a halogen halide எடுத்திருக்கேன். ஸோ, நம்ம கிளாரிட்டிக்கு என்ன பண்றேன், நான் லீஸ்ட் பிரையாரிட்டிய பின்னாடியே வச்சிருக்கேன். ஸோ, நான் என்ன பண்ணணும், இந்த பக்கத்துலருந்து நான் வியூ பண்ணணும். இந்த பக்கத்துல வியூ பண்ணணும். ஸோ தட் H லீஸ்ட் பிரையாரிட்டி தூரமா இருக்கு. இப்போ குளோரின், டைரக்ட்லி அட்டாச்ட் கார்பன், கார்பன் டைரக்ட்லி அட்டாச்ட் குளோரின் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. தென் இந்த கார்பன்ல என்ன இருக்கு? ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன். ஸோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? இங்க கார்பன் இருக்கு. இங்க என்ன இருக்கு? இந்த கார்பன்ல ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன். ஸோ, நம்மளுக்கு கார்பனுக்கு அதிக பிரையாரிட்டினால அதுக்கு என்ன வரும்? வில் பி கெட்டிங் த செகண்ட் பிரையாரிட்டி. தென் இதுக்கு தேர்ட் பிரையாரிட்டி அண்ட் ஹைட்ரஜன் ஃபோர்த் பிரையாரிட்டி. இப்போ நான் வியூ பண்ற பாயிண்ட்ல ஃபோர்த் பிரையாரிட்டி எனக்கு தூரமா இருக்கு. ஃபாரா இருக்கு. ஏன்னா டேஷ்னா ஃபார்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ, இப்போ பிரையாரிட்டி அப்படியே குடுத்துடலாம். ஸோ 1, 2, 3 1, 2, 3 எப்படி சுத்துது? இட் இஸ் ரொட்டேட்டிங் ஆன்டி கிளாக்வைஸ் தேர்ஃபோர் எஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ, இந்த மாரி வெஜ்டு ஸ்ட்ரக்சர் குடுத்தாலுமே உங்களால என்ன பண்ண முடியணும்? பிரையாரிட்டிய அசைன் பண்ண முடியணும். ஓகே, லெட் அஸ் டேக் ஒன் மோர் எக்ஸாம்பிள். கொஞ்சம் டிஃபரன்ஸ் வச்சு பண்றேன். ஓகே. இப்ப இதுக்கு நான் பிரையாரிட்டி குடுக்கணும். அப்ப இங்க இந்த கார்பன்ல என்ன இருக்கு? நைட்ரஜன், ஹைட்ரஜன். இதுவும் கார்பன் தான் CH2 கார்பன். இதுவும் CH2 கார்பன். இங்கேயும் CH2 கார்பன். இங்க CH3. அப்ப இந்த கார்பன்ல டைரக்ட்லி அட்டாச்ட் கார்பன், கார்பன். So, nitrogen carbon, carbon 6 atomic number, nitrogen 7, therefore nitrogen first priority. இப்போ 2 கார்பன் நம்ம என்ன priority பார்க்கணும். இப்போ இந்த கார்பனோட ஃபர்ஸ்ட் கார்பன் CH2. ஓகே. இங்கேயும் CH2. அப்போ ரெண்டுமே சேம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் எங்க டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்க்கணும். இந்த கார்பன் அட்டாச்ட் கார்பன். ஸோ, இந்த கார்பன் என்ன அட்டாச்ட் இருக்கு? ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன் அட்டாச்டா இருக்கு. ஆனா இந்த கார்பன் என்ன அட்டாச்டா இருக்கு? 2 ஹைட்ரஜன், 1 ஆக்ஸிஜன். ஸோ, இந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன், 1 ஆக்ஸிஜன். ஸோ, இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? எனக்கு தேவையில்ல. இங்க கார்பனுக்கு அடுத்து ஒரு ஆக்ஸிஜன் இருக்கு. ஓகே. ஸோ, அடுத்து ஆக்ஸிஜன் இருக்கு. ஸோ, இதுக்கு பிரையாரிட்டி அதிகமா இருக்கும். அது தேவையில்லாத வேலை. தட் இஸ் நத்திங் டூ டூ. ஸோ, இட் ஹாஸ் நத்திங் டூ டூ வித் த ஆர்&எஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ்ல உங்களால பிரையாரிட்டிய குடுக்க முடிஞ்சுச்சுன்னா, அங்கேயே நீங்க ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து வர்ற நம்ம எந்த ஒரு குரூப்பையும் நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்ல. ஸோ, இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ்ல இங்க கார்பன் இருக்கு, இங்க ஆக்ஸிஜன் இருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ்ல என்ன ஆயிடுது? This carbon gets the higher priority. This carbon gets the higher priority. So, this will get the second priority. This will get the third priority. Okay. ஸோ, இப்ப என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு? ஸோ, 1, 2, 3. ஸோ, நம்ம என்ன பண்றோம்? வியூ பண்றது நான் இந்த பக்கத்துல வியூ பண்ண போறேன். ஸோ தட் தி லீஸ்ட் பிரையாரிட்டி இஸ் அவே ஃப்ரம் எஸ். 4 பிரையாரிட்டி இஸ் அவே ஃப்ரம் எஸ். ஸோ, 1, 2, 3 1, 2, 3 rotates as anti-clockwise. So, it is எஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கேன். லீஸ்ட் பிரையாரிட்டி நான் தூரமா வச்சிருக்கேன். ஸோ, தூரமா வச்சு நான் 1, 2, 3 பிரையாரிட்டி குடுத்துருக்கேன். பிரையாரிட்டி குடுக்கப்ப என்ன ஆகுது? ஆன்டி கிளாக் வைஸா சுத்துது. ஆன்டி கிளாக் வைஸ்னா எஸ் கான்ஃபிகரேஷன். சூப்பர். ஃபினிஷ்ட். இஸ் இட் நாட் ஈஸி? ஈஸியா இருக்கு இல்லையா? ஸோ, திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டூ ஆர்&எஸ் கான்ஃபிகரேஷன். ஓகே. ஸோ, குயிக்கா நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ, குயிக்கா பாயிண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? யூ ஹேவ் டு லொகேட் த கைரல் கார்பன். ஆஃப்டர் லொகேட்டிங் தி கைரல் கார்பன், you have to priority assign priority I assign priority based on atomic number. priority assign பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? செமி சர்க்கிள் டிரா பண்ணணும். செமி சர்க்கிள் clockwise சுத்துச்சுன்னா R configuration, anti clock சுத்துச்சுன்னா S configuration. ஓகே. இதுல முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் மாஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க. ஹையஸ்ட் மாஸ்க்கு. அடுத்து என்ன பார்க்கணும்? ஸோ, சப்போஸ் யூ ஹேவ் எ வெஜ் ஸ்ட்ரக்சர். வெஜ் ஸ்ட்ரக்சர்ல த டேஷ்ட் வெஜ் என்ன செய்யணும்? நீங்க அத ஃபாரா வச்சு பார்க்கணும். அடுத்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? சப்போஸ் ஒரு
So C double bond O na, you should think it as C attached to two oxygen by a single bond. So in the mind you consider pannu. Okay. Let me take a single example. Okay. So I suppose I have C double triple bond N. Okay. So நான் இதை எப்படி எழுதணும்? So C is attached to three nitrogens and nitrogen is attached to three carbon. So this is how I should consider it. Okay, don't forget it. Okay, let me take a simple example again. One more example. C double bond O hydrogen. இது aldehyde. ஸோ என்ன நான் இது எப்படி எழுதணும்? சப்போஸ் நான் ஆக்சிஜனுக்கு வேற கலர் கொடுத்துட்றேன். ஸோ இது எப்படி நான் எப்படி எழுதணும்? Carbon is attached to two oxygen. Okay, and it is attached to one hydrogen. And now what about oxygen? Oxygen attached to two carbon. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரி கன்சிடர் பண்ணி என்ன பண்ணணும்? ப்ரையாரிட்டி கொடுக்கணும். Okay, okay. Let us take a jam problem. A jam 2020 question. In this question they have asked the amino acid with R configuration. டக்குன்னு சால்வ் பண்ணி பார்ப்போமா? ஓகே. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இதான் கைரல் கார்பன். ஓகே. கைரல் கார்பன் என்ன அட்டாச் இருக்கு? நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன், கார்பன். இந்த பர்டிகுலர் கார்பன்ல you have hydrogen, nitrogen, carbon, carbon. So without doubt, first priority nitrogen, fourth priority hydrogen. Now we have both carbon. So this carbon is attached with hydrogen, hydrogen, carbon, and this carbon is attached to oxygen, oxygen, oxygen. So without any reservation நம்ம என்ன சொல்லலாம்? இந்த பர்டிகுலர் கார்பன் இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் இங்க ஆக்சிஜன் வந்துருச்சு. So you'll be having this as the third priority and this as the second priority, higher priority, because oxygen. Oxygen க்கு atomic number 8, carbon க்கு atomic number 6. So first point of difference நம்ம என்ன சொல்லிடுவோம்? COH க்கு second priority. Okay. இப்போ செமி சர்க்கிள் டிரா பண்ணுங்க. ஸோ செமி சர்க்கிள் டிரா பண்றப்ப நமக்கு என்ன வரும்? 1 2 3. ஸோ இது கிளாக் வைஸா சுத்துது, அதனால இது என்ன கான்ஃபிகரேஷன்? ஆர் கான்ஃபிகரேஷன். வெரி குட். நெக்ஸ்ட் காம்பவுண்ட். Next compound, hydrogen, nitrogen, hydrogen, carbon, carbon. So nitrogen first priority obvious, hydrogen fourth priority obvious. Next ரெண்டுமே carbon. இந்த carbon என்ன இருக்கு? Hydrogen, hydrogen, sulfur. So this carbon is attached to hydrogen, hydrogen, sulfur. What about this carbon? This carbon is attached to C double bond O OH. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? Double bond O OH. So in the carbon is attached to three oxygens. In the ரெண்டு oxygen இங்க equal number of atoms and this oxygen, three oxygen. ஸோ இப்போ நம்ம என்னன்னு சொல்லணும்? இங்க நீங்க இந்த கியூமுலேட்டிவா 3 ஆக்சிஜன் 3 இருக்கு, இங்க 2 ஹைட்ரஜன் 1 சல்ஃபர். ஸோ 3 ஆக்சிஜன் பெருசுன்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ், இங்க ஆக்சிஜன் இங்க சல்ஃபர் முடிஞ்சு. ஸோ சல்ஃபருக்கு ஹையர் ப்ரையாரிட்டி தேன் ஆக்சிஜன். ஸோ இதுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி, கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு தேர்ட் ப்ரையாரிட்டி. ஃபினிஷ். ஸோ 1 2 3 எப்படி போகுது? இது ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துது. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துது. ஸோ இங்க என்ன வருது? நம்மளுக்கு எஸ் வருது. ஓகே. இப்போ சின்ன கரெக்ஷன். இப்போ என்னன்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? எப்பவுமே லீஸ்ட் ப்ரையாரிட்டி எங்க இருக்கணும்? லீஸ்ட் ப்ரையாரிட்டி நம்மளுக்கு வெர்டிகல்ல இருக்கணும். இங்க எங்க இருக்கு? ஹாரிசான்டல்ல இருக்கு. அப்ப அடிச்சு எழுதுங்க. இது எஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர் சொல்லியிருப்பீங்களே. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் எஸ் கான்ஃபிகரேஷன். இங்க என்ன ஆயிடுச்சு? பி நீங்க எஸ் நினைச்சிருப்பீங்க. ஆனா பில எங்க இருக்கு? லீஸ்ட் ப்ரையாரிட்டி. லீஸ்ட் ப்ரையாரிட்டி ஹாரிசான்டல் இருக்கு. ஸோ அடிச்சு எழுதுங்க. அடிச்சு எழுதுனா என்ன கான்ஃபிகரேஷன்? ஆர் கான்ஃபிகரேஷன். ஸோ we have arrived at the answer. The answer is option B. Option B is the answer. Okay, let us do the option C and D. நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ இங்க என்ன இருக்கு? கார்பன்ல. ஸோ you have a nitrogen, carbon, carbon, hydrogen. So first priority, this carbon is attached to oxygen, oxygen, oxygen. This is attached to carbon, hydrogen, hydrogen. So phenyl ஓட carbon. So இங்க obvious இதுக்கு higher priority. So second, third, fourth. So 1 2 3 1 2 3 என்ன ஆயிடுச்சு? So it is having the R configuration. ஆனா இங்க ஹைட்ரஜன் எங்க இருக்கு? ஹாரிசான்டல் பொசிஷன்ல இருக்கு. ஸோ தப்பான கான்ஃபிகரேஷன் எஸ். ஸோ இதுவும் ரைட் ஆன்சர் இல்லை. ஸோ இதுவும் ரைட் ஆன்சர் இல்லை. அடுத்து டி பார்ப்போம். டியில் என்ன இருக்கு? நைட்ரஜன், ஹைட்ரஜன். ஸோ நைட்ரஜனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஹைட்ரஜனுக்கு ஃபோர்த் ப்ரையாரிட்டி. இந்த கார்பன்ல ஆக்சிஜன், ஆக்சிஜன், ஆக்சிஜன். இந்த கார்பன்ல ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன். பின்னாடி இருக்கிற சல்ஃபரை நீங்க கண்டுக்க கூடாது. First point of difference, first point of difference is you have a carbon here, you have a oxygen here. Okay, so this will get the second priority and this will get the third priority. Okay, so 1 2 3 1 2 3 எங்க சுத்துது? ஆறா சுத்துது, clockwise சுத்துது. ஆனா இங்க ஹைட்ரஜன் எங்க இருக்கு? ஹைட்ரஜன் horizontal positionல இருக்கு. ஸோ இதை அடிச்சு என்ன செய்யணும்? S configuration. ஸோ ஓவராலா பார்த்தா என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு?
ஸோ ஆப்ஷன் பில தான் ஆர் வருது. ஸோ ஏ தப்பு, பி தப்பு, சாரி ஏ தப்பு, சி தப்பு, டி தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. வெரி சிம்பிள். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வில் சால்வ் சம் அதர் ஜாம் ப்ராப்ளம்ஸ். இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல இந்த கான்செப்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம். நான் வேற ஏதாச்சும் கான்செப்ட்ல உங்களுக்கு டீச் பண்ண இருந்துச்சுன்னா, அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.